அங்க தேசத்து அரசனாகவும் துரியோதனின் நண்பனாகவும். அஸ்தினாபுரத்தில் துரோணர் குரு இளவரசர்களின் திறன்களை காண்பிக்கும் ஒரு போட்டியை நடத்தினார். இந்த போட்டியில் குறிப்பாக வில்லாளி என்ற பரிசை அர்ஜுனன் வென்றார். கர்ணன் அந்த போட்டிக்கு வந்து சேர்ந்து வெல்லத்தக்க அர்ஜுனனின் வித்தைகள் முடிந்த பின்னர் அவரிடம் போட்டிக்காக சவால் விடுத்தார். கிருபாச்சாரியார் கர்ணனின் போட்டியை மறுத்து அவரிடம் முதலில் அவரது குலம் மற்றும் அரசை பற்றி கேட்கின்றார். போட்டி விதிமுறைகளின்படி அர்ஜுனன் குரு வம்சத்து இளவரசனாக இருப்பதால் ஒரு இளவரசன் மட்டுமே சவால் விட முடியும். கௌரவர்களில் மூத்தவரான துரியோதனன் பாண்டவர்கள் போர்க்கலையில் அவரையும் அவரது சகோதரர்களையும் விட சிறந்தவர்கள் என்பதை அறிவார். கர்ணனை பாண்டவர்களுக்கு எதிராக வலிமையானவராக பார்த்தார். உடனே அவரை அங்க தேசத்தின் அரசனாக்கி அரசன் அர்ஜுனனுடன் போட்டியிட தகுதியானவராக்கினார். அப்போது கர்ணன் அவரிடம், இதற்கு ஈடாக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டதற்கு துரியோதனன் தனக்கு அவரது நட்பை வேண்டுவதாக கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சியானது மகாபாரதத்தில் முக்கியமான உறவை ஏற்படுத்தியது. அதுவே துரியோதனன் மற்றும் கர்ணன் இடையே வலிமையான பிணைப்பை ஏற்படுத்தியது. இது கர்ணன் மற்றும் அர்ஜுனன் இடையே கடுமையான போட்டியை ஏற்படுத்தியது. மேலும் பொதுவாக பாண்டவர்கள் அனைவருக்கும் கர்ணனுக்கும் இடையே பகைமை உண்டாக்கியது. கர்ணன் துரியோதனனுக்கு விசுவாசமுள்ள மற்றும் உண்மையான நண்பனாக பேசப்படுகின்றார். பிரபலமற்ற சூதாட்ட விளையாட்டிற்கு துரியோதனன் மனம் மகிழ்கையில் அவர் அதை தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். கர்ணன் சகுனியை விரும்பவில்லை. மேலும் தொடர்ந்து துரியோதனனுக்கு அவரது எதிரிகளை வீழ்த்த வஞ்சகம் மற்றும் சூழ்ச்சியை பயன்படுத்துவதற்கு பதில் போர்வீரம் மற்றும் திறனை பயன்படுத்துமாறு அறிவுரைத்தார். அரக்கு மாளிகையில் பாண்டவர்களை கொல்லும் முயற்சியில் தோல்வி ஏற்பட்ட போது கர்ணன் துரியோதனை அவரது மனத்தளவிற்காக கடிந்து கொள்கின்றார். கோழைத்தனத்தின் வழிகள் தோல்வியில்தான் முடியும் என்று கூறி வீரத்தின் மூலம் வேண்டியதை பெறலாம், எனவே போராளியாக மாற அவரை வற்புறுத்துகின்றார். கர்ணன் இளவரசி சித்திரகாந்தாவை மணப்பதில் துரியோதனுக்கு உதவினார். அவரது சுயம்வரத்தில் இளவரசி துரியோதனனை மனம் புரிய மறுக்கின்றார். ஆனால் துரியோதனன் தனது படைபலத்தின் மூலம் அவரை கவர்ந்து கொண்டு வந்தார். சுயம்வரத்திற்கு வந்த பிற அரசர்கள் துரியோதனனை பின்தொடர்ந்தனர். இருப்பினும் கர்ணன் அவர்களை தோற்கடித்தார். ஜராசந்தன், சிசுபாலன், தந்தவக்கிரன், சல்லின் மற்றும் உருக்மி உள்ளிட்டோர் தோற்கடிக்கப்பட்டவர்கள். அவரது பாராட்டின் சான்றாக ஜராசந்தன் மகாதாவின் ஒரு பகுதியை கர்ணனுக்கு பரிசளித்தார். பீமன் ஜராசந்தனை கிருஷ்ணரின் உதவியை கொண்டு தோற்கடித்தார். ஆனால் இதற்கு முன்னதாக கர்ணன் ஜராசந்தனை ஒற்றையாளாக தோற்கடித்தார்.